வணக்கம் மகளே, நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 கேட்ட ஒவ்வொரு சமையும் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மகளே. அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேட்ட ஒரு எல்சிஎம் சம் தான் மக்களே. ஸோ இந்த டாபிக் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சாலே போதும், 4 சம் அடிச்சிடலாம் மக்களே. ஸோ இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வாசிச்சோன்னே என்னடா அது குதர்க்கமாக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கிவன் டேட்டை நோட் பண்ணாலும் போதும், நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா தான், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் வாசி பாருங்கள். இரு எண்களையும் மீச்சியமானது மீபேக்காவின் 6 மடங்கு. என்னடா மீபேக்கா அந்த மாதிரிலாம் இருக்குன்னு யோசிக்காதீங்க. மீபேக்கான மீப்பெரு பொது காரணி, மீச்சியமான மீச்சிறு மடங்கு, ஓகேங்களா? உங்களுக்கு மீபேக்கா அந்த மாதிரிலாம் குழப்பிச்சுன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு பார்த்துங்க. ஏன்னா இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தான் இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் தான் ஏதாச்சும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும்போது நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெச்சிஎஃப் வந்து இப்போ எக்ஸு, 2 எண்ணோட ஹெச்சிஎஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோன்னா அதே 2 எண்ணோட எல்சிஎம் என்னன்னா இந்த ஹெச்சிஎஃபோட 6 மடங்கு. அப்போ எல்சிஎம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட 6 மடங்கு, அப்போ 6 எக்ஸாக தான் இருக்கும். இந்த வரி எது கொடுத்துருக்காங்கன்னா இப்போ அடுத்த வரியிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இதுக்குரிய வந்து சொல்யூஷன் கிடச்சிரும். என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். ஹெச்சிஎஃப் 12ன்னு கொடுத்துட்டான், அதாவது மீபேக்கா 12ன்னு கொடுத்துட்டான். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 12ங்கிறத இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு எல்சிஎம் கிடச்சிரும், ஓகேங்களா? ஸோ 12 6 72, அப்போ எல்சிஎம் 72. இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்க. ஓரெண் 36 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க. இப்போ ஓரெண் கொடுத்துட்டு மற்றொரு எண், அதாவது 2 எண்ணு இருக்குது. 2 எண்ணோட எல்சிஎம் நமக்கு தெரியும், ஹெச்சிஎஃப்னு தெரியும், அதில் ஒவ்வொரு எண்ணும் தெரியும், மற்றொரு எண் கேட்டிருக்கான். இதுக்குரிய ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னா எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் ஓரெண் மற்றொரு எண். இதாங்க ஃபார்முலா. இதில் ஒரு சில கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கொடுத்துட்டு இதுவும் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த கொஸ்டினில் இது கொடுத்துட்டு இதுவும் கொடுத்துட்டாங்க, இது கேட்டிருக்காங்க. ஒரு சிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 கொடுத்துட்டு இது கேட்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். எல்சிஎம் எத்தனை 72, ஹெச்சிஎஃப் எத்தனை 12, ஓரெண் எத்தனை 36ன்னு கொடுத்துட்டான். அப்போ மற்றொரு எண் காங்கணும். இது பார்த்தீங்கன்னா எக்ஸு, ஓகேங்களா? ஸோ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு 36 எங்களுக்கு கொண்டு வாங்க, அதாவது வகுத்தில் வந்துடுமா? 72 12 36, ஒரு 36 36, 2 36 72, 2 2 இருக்குன்னா 24. அப்போ எக்ஸ் = 24. இதுதான் மக்களே ஆன்சர். தேங்க்யூ.